விஜய் இயக்கத்தில் நம்ம ஜெயம் ரவி ஷாய்ஷா நடிப்பில் உருவாயிருக்கிற படம் தான் வனமகன். இந்த படத்தில் ஜெயம் ரவி காட்டுவாசியாக நடித்து கலக்கியிருக்காருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா படத்து போலவே இந்த படத்துலையும் காட்டுவாசியெல்லாம் அடித்து விரட்டிட்டு அந்த காட்டில் எப்படி அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறது பற்றி தான். இந்த படத்தில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டிக்கு வாரிசாக இருக்காங்க. இவங்க ஒரு கட்டத்தில் வெக்கேஷன் போகிற இவங்க பழங்குடியாக இருக்க ஜெயம் ரவி மேலே அப்படியே காரில் போய் அப்படியே ஒரு ஆக்ஷன் பண்ணிடுறாங்க. இதில் ஜெயம் ரவியை காப்பாற்றுற வகையில் சென்னை கொண்டு வர இவங்க பல போராட்டங்களை தாண்டி எப்படி பழங்குடியர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் கதையோட சுருக்கம். ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு முக்கியமாக அவர் பேசாமல் இருந்தாலும் அவரோட செய்கை மூலயமா மக்களுக்கு புரிய வச்சுருப்பார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எல்லா படங்கள் மாதிரியே நம்ம தம்பி ராமையா காமெடியில் கலக்கியிருப்பார். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா காமெடி சீக்வன்ஸிலேருந்து அப்படியே ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு நம்ம ஏஎல் விஜய் கொண்டு போயிருப்பாருங்க. இந்த படத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் அவரோட எல்லா படங்கள் மாதிரியே மியூசிக்கில் நல்ல மெலோடியாக கொடுத்துருப்பாரு. அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். காட்டில் வாழ்கிறவங்க எல்லாரும் மிருகமும் இல்லை, நாட்டில் வாழ்கிறவங்க எல்லாரும் மனுஷனும் இல்லைங்கிற டைலாக் ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. மொத்தத்தில் ஹீரோயின் காட்டுவாசியாக மனுஷனாக மாற்றுற முயற்சியில் ஈடுபடுற அவங்க கடைசியில் எப்படி காட்டுவாசியாக மாறுறதான் கதையோட கரு. இந்த படத்தில் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையிலேருந்து ஹீரோயினை காப்பாற்றுற சீன் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சுங்க. அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அதே மாதிரி புலி வர சீனும் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கும். இந்த படத்துக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 கொடுக்கலாம். அந்தளவுக்கு குடும்பத்தோட சந்தோஷமாக போய் பார்க்கலாங்க.